Wish you many more happy returns of the day, Chillo. Shreya, love you லாட்ரி. ஏன்னா உன்ன மாதிரி ஒரு ஃப்ரெண்டு கிடைக்க நான் ரொம்பவே கொடுத்து வச்சுருக்கணும் என் லைஃப்பில். சொல்லப்போனால் எனக்குன்னு ஒரு நல்ல விஷயம் நடந்துச்சுன்னா உன்ன மாதிரி ஒரு ஃப்ரெண்டு கிடைச்சதுன்னு தான் நான் எல்லார்கிட்டேயுமே சொல்லியிருக்கேன், நிறையா பேர்கிட்ட சொல்லியிருக்கேன். அதுதான் உண்மையும் கூட. ஏன்னா நிறையா துரோகம், நிறையா கஷ்டம், நிறையா அப்படி பார்த்துட்டு இருக்கிற இதில் எனக்குன்னு ட்ரஸ்டபுளாக ட்ரூவாக இருக்க ஒரு பர்சனாக நீ மட்டும்தான் நான் நம்புகிறேன் இன்றைக்கி வரைக்கும். அது எல்லாத்துக்குமே தெரியும். நம்ம 4 பேரும், அதாவது 4 கேர்ள்ஸும் ஜாலியாக பேசுகிறோம், வைக்கிறோம். அதையும் தாண்டி இப்போ லைஃப் லாங் நம்ம ட்ராவல் ஆகணும் நம்ம நினச்சிருக்கோம். அதில் நம்ம 4 பேருமே இருப்போமான்னு கன்ஃபார்ம்டாக எனக்கு தெரியல. ஆனால் எனக்கு நான் ட்ரஸ்ட்டாக நான் நம்புகிறேன் அப்படின்னா நம்ம 2 பேரும் கண்டிப்பாக ட்ராவல் ஆகும்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது. நீ இருப்பேன்னு நம்புகிறேன். நீ இருப்பல்ல, இருக்கணும், இல்லைன்னா கொன்றுவேன், அது வேறு விஷயம். நீ அதையும் அப்புறம் நம்ம நிறையா சண்டை போட்டிருக்கோம், நிறையா ப்ராப்ளம் வந்திருக்கு. அது கூட ரீசெண்டாக தான் அந்த ப்ராப்ளம்லாம் வந்தது கூட. அந்தளவுக்கு நம்ம சண்டையெல்லாம் போட்டதில்லை, பொசசிவ்லாம் ஆனதில்லை. இப்போ நிறையா நம்ம பண்ணுறோம், வைக்கிறோம், பொசசிவ் ஆகிறோம். இதெல்லாம் புதுசாக இருக்குது. இதில் தெரியுது நமக்குள்ளே எவ்வளோ லவ் இருக்குது, எவ்வளோ இது இருக்குன்னு. அதுக்கப்புறம் நீ என்னை எங்கேயுமே விட்டு கொடுக்காம அப்படி கூட்டிகிட்டு போகிறது எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிக்கும் செல்லம். உன்னை வெறுப்பேற்றுறதுக்காகவே நான் நிறையா விஷயம் பண்ணுவேன். ஏன்னா எனக்கு அதெல்லாம் ரொம்ப ஹாப்பினஸ்ஸாக இருக்கும். ஏன்னா நமக்காக ஒருத்தவங்க இப்படி பண்ணுறாங்க அப்படின்னும் போது உள்ளுக்குள்ளே சந்தோஷமாக இருக்கும், அதே நேரத்தில் கஷ்டமும் இருக்கு. ஐயோ இப்படி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு. இதே மாதிரி லைஃப் லாங் என் கூட சண்டை போட்டுட்டு ஜாலியாக ஹாப்பியாக அப்படியே நீ ட்ராவல் ஆகணுன்னு தான் என்னோடய ஆசை. அதுக்கப்புறம் உன்ன மாதிரி ஒரு ஃப்ரெண்டு கிடைச்சதுக்கு அந்த காடுக்கு நான் தேங்க்ஸ் சொல்லணும். அதையும் தாண்டி இன்னொரு பர்சனுக்கு சொல்லணும். அது யாருன்னா ராஜுன்னு ஒரு பர்சன். அவனால் ஒரு நல்லது நடந்துச்சுன்னா நம்மெல்லாம் பேசினது மட்டும்தான் எனக்கு தெரிஞ்சு. அதுலேயும் உன்ன மாதிரி ஒரு ஃப்ரெண்டு எனக்கு கிடைச்சதுக்கு காரணம் அவனும் ஒரு பார்ட்டு தான் நம்ம லைஃப்பில். ஸோ அதனால் லைக் அவன் என்னவா வேணால் இருந்துட்டு போட்டும். அவனுக்கு ஒரு தேங்க்ஸ் சொல்லணும்னா எதுக்கு சொல்லணும்னு கேட்டிங்கன்னா நான் இந்த ஒரு விஷயத்துக்கு தான் சொல்லுவேன்னு வச்சுக்கோயேன். ஏன்னா எனக்கு அந்தளவுக்கு உன்னை பிடிக்கும்னு சொல்லும். லவ் யூ, மிஸ் யூ செல்லம். லைஃப்பில் என்றைக்குமே மிஸ் பண்ணிடக்கூடாதுன்னு நினைக்கிற ஒரு பர்சன்னா நீ ஒருத்தி தான். ஸோ அதனால் லைஃப்லாம் என் கூட இப்படியே ட்ராவல் ஆகு, அவ்வளோதான் சொல்லணும். வேறு என்ன சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல. ஏன்னா நான் பிளான் பண்ணிலாம் எதுவுமே பேசலை, அப்படியே ஃப்ளோவில் என்ன பேசணுமோ அதை அப்படியே பேசுகிறேன். லைக் நீ லைஃப் லாங் ஹாப்பியாக இருக்கணும்னு சொல்லலாம், அவ்வளோதான் சொல்ல என்னோடய ஆசை. எந்த பிரச்சனை வந்தாலும் மைண்டில் ஏற்றிக்காத, ஹாப்பியாக இரு. எதுவாக இருந்தாலும் ஒரு நாள் மாறும், அவ்வளோதான் சொல்லுவேன். எந்த பிரச்சனையும் நம்ம கூட நிரந்தரமாக இருக்காது, எல்லாமே நம்மளை விட்டு போயிடும். ஏன்னா அதுக்கான சொல்யூஷன் ஆண்டவன் நம்மக்கிட்ட கொடுத்துருவான். ஸோ அதனால் நீ நம்ப, எல்லாமே மாறும், ஹாப்பியாக இருப்ப நீயும். ஸோ லவ் யூ லாட்ஸ், மிஸ் யூ சொல்லும். என் கூட லைஃப் லாங் நீ ட்ராவல் பண்ணும். ஒன்ஸ் அகேன் ஹாப்பி பர்த்டே சொல்லும். லவ் யூ செல்லமே. விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே. என்னோட அழகான ராட்சசி, பாசமான சண்டைக்காரி, எல்லாமே நீ தான் செல்லம். நான் எஸ்சிவை ஒரு 4 வருஷமாக வர நினைக்கிறேன்னு சொல்லும். ஆனால் அது வந்ததில் இப்போ 2 வருஷமாக உனக்கு தெரியும். அதுக்கு முன்னாடி 2 வருஷமாக எனக்கிட்ட நான் அவ்வளோவா யார்ட்டையும் க்ளோஸாலாம் இருந்ததில்லை. எனக்கு கிடைச்ச எனக்கு பிடிச்ச ரொம்ப க்ளோஸான ரொம்ப ட்ரஸ்ட்வர்தியான ஒரு பர்சன்னா அது நீ மட்டும்தான் செல்லம். ஏன்னா நான் உன்கிட்ட மட்டும்தான் நானாக இருந்திருக்கேன். ஏதோ ஒரு ஸ்க்ரீனும் போட்டு என்னை நான் மறைச்சி வைக்காமல், என்னை முழுசாக அப்படியே ஆலியானா இப்படி தான், இதான் ஆலியா அப்படிங்கிற மாதிரி ஓப்பனாக காமிச்சது நான் உன்கிட்ட மட்டும்தான். அதுக்கான கம்ஃபர்ட்டும் நீ தான் கொடுத்த. அந்த அளவுக்கு எனக்கு ஒரு ரொம்ப பிடிச்ச, எனக்கு ரொம்ப க்ளோஸான அப்படி ஒரு பர்சன்னா நீ தான். இந்த மாதிரி ஒரு அழகான உறவை எனக்கு கொடுத்ததுக்காக கண்டிப்பாக ராஜ்க்கு இந்த செகண்ட் நான் தேங்க் பண்ணியே அனுப்பிச்சலாம்.
ஏன்னா கண்டிப்பாக அந்த ஒரு விஷயத்துக்காக மட்டும் நான் ராஜை நினச்சி பார்க்குறேன். எப்போவுமே செல்லம் இந்த ஆன்லைன் ரிலேஷன்ஷிப் அப்படின்னு மட்டும் இல்லாமல் லைஃப் லாங் எனக்கு உன்னோட இந்த ரிலேஷன்ஷிப் எனக்கு வேணும். ஆன்லைன் பழக்கம்னா ஒரு 2-3 வருஷம் கண்டினியூஸ் ஆகும், அதுக்கப்புறம் விட்டுருவாங்க. அந்த மாதிரிலாம் இருக்காமல் என் லைஃப் ஃபுல்லாக என்னோட எல்லா லைஃப்பில் இதுக்கப்புறம் வரப்போகிற சந்தோஷமான விஷயத்துலையும் சரி, சேடான விஷயத்துல எல்லாத்துலேயுமே நீ என் கூட இருக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ அது எல்லாத்துலேயுமே நீ எனக்கு இருக்கணும். இப்போது நம்ம எவ்வளோ க்ளோஸாக இருந்தோமோ இதே பாண்ட் எனக்கு லைஃப் லாங் வேணும். லவ் யூ செல்லம். இந்த எனக்கு இவ்வளோ பாசத்தை கொடுத்ததுக்கு, என் மேலே அக்கறை காட்டினதுக்கு, என்னை எந்த இடத்துலையும் விட்டு கொடுக்காம இருந்ததுக்கு லவ் யூ ஸோ மச். எப்போவுமே ஹாப்பியாக சிரிச்சுட்டே இருக்கணும். லவ் யூ லவ் யூ லவ் யூ. Hey Shreya, wish you many more happy returns of the day. மேபி நாளைக்காவது லோடரில் செய் முடிஞ்சா. சரி, ஓகே, ஒன் செகண்ட். விஷ் ஹாப்பி பர்த்டே. என்ஜாய் பண்ண, ஜாலியாக இரு. இன்னைக்கு என்ன நாள் என் செல்லத்துக்கு பிறந்த நாள். செல்லம், விஷ் யூ ஹாப்பி பர்த்டே, லைஃப் லாங் ஹாப்பியாக இரு செல்லம். நம்ம 4-10 பாண்டிங் வந்து ரொம்ப 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 ஸ்பெஷல் பாண்டிங். நம்ம பண்ணுறது விட்டு பார்த்தாங்கன்னா கொஞ்சம் க்ரிஞ்சாக நம்ம பண்ணுற மாதிரி தான் இருக்கும். பட் இருந்தாலும் இந்த பாண்டிங் ரொம்ப 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 நல்லா இருக்குது. இந்த பாண்டிங் லைஃப் லாங் எனக்கு வேணும்னு எனக்கு தோணுது செல்லம். உனக்கு கல்யாணம் ஆனாலும் சரி, எனக்கு கல்யாணம் ஆனாலும் சரி, ஒரு குழந்தை குட்டி பிறந்தாலும் சரி, இந்த பாண்டிங் லைஃப் லாங் இருக்கணும். ஒரு பர்சனுக்கு இந்த டைமில் ரொம்ப தேங்க்யூ சொல்கிறேன் செல்லம். ஏன்னா அவர்னால தான் நீ கிடைச்ச. எனக்கு 3 ஃப்ரெண்ட்ஸ் கிடச்சிருக்காங்க அவரால். அதனால் அவருக்கு இந்த நேரத்தில் ரொம்ப தேங்க்யூ சொல்கிறேன். எனக்கு ரொம்ப தங்கமான ஃப்ரெண்ட்ஸ் 3 பேர் கிடச்சிருக்காங்க. அதில் செல்லம் நீயும் ஒரு ஆள் இருக்கும்போது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த பர்த்டேயில் இருக்கக்கூடிய லைஃப் லாங் இந்த ஜர்னி போகணுன்னு எனக்கு தோணுது. சரியா? உனக்கு ஒரு பாட்டு, ஓகே? அப்போ கோபம் வரும், கூட சண்டை வரும், இச்சின்னு ஒன்று தந்தா எல்லாமே மாறும். ஏன்னா உன்னை தெரிஞ்சுக்கிட்டேன், உன்னை ஃபுல்லா புரிஞ்சுக்கிட்டேன், நீ தப்பே செஞ்சாலும் அதை ரசிச்சுக்கிட்டேன், உன்னை பிடிச்சிக்கிட்டேன், டைட்டா பிடிச்சிக்கிட்டேன், இனி விடவே மாட்டேன், உன்னை விடவே மாட்டேன். Anyone? Wish you happy birthday செல்லம். Hey, Shreyama, wish you many more happy returns of the day. இப்போ இருக்கிற மாதிரி எப்பவும் லைஃப் லாங் ஹாப்பியாக இதேமாரி எல்லாருக்கூடையும் நல்லா ஜாலியாக ட்ராவல் பண்ணிட்டு இருக்கணும். எதுக்கும் ஃபீல் பண்ணாத, எல்லா டயத்துலேயும் நாங்கள் இருப்போம் உன் கூட. அகெயின் சொல்கிறேன், விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் தி டே. லைஃப் லாங் ஹாப்பியாக இருக்கணும் நீ. ஹாப்பி பர்த்டே ஸ்ரேயா தங்கச்சிம்மா. எனக்கு எஸ்எம்மில் எவ்வளோ பேர் தங்கச்சியாக இருக்காங்க, பட் அவங்க எல்லாத்தோட நீ எனக்கு ஒரு ஸ்பெஷல், ஓகேவா? உனக்காண்டி இப்போ அண்ணன் ஒரு பாட்டு பாட போகிறேன், பிறந்தநாள் பாட்டு. அதை கேட்டு நீ இப்படி சிரிச்சுக்கிட்டே இருப்பியா, ஓகே? தங்கம்மா உனக்கு பிறந்த நாள், ஸ்ரேயா தங்கம்மா உனக்கு பிறந்த நாள், ஸ்ரேயா தங்கம்மா நீ அழகா பிறந்துட்டியே. ஹாப்பி பர்த்டே, லைஃப் லாங் ஹாப்பியாரு. பாய். Hey, hi Shreya, this is Obito. Many more happy returns of the day. இந்த வருஷம் இல்லாமல் வர எல்லா வருஷமும் ஹாப்பியாக மெமரபுளாக இருக்கணும்னு சொல்லிட்டு என்னுடைய வாழ்த்துக்கள். கொஞ்ச நாள் தான் தெரியும், பட் யூ ஹாவ் பீன் அ குட் ஃப்ரெண்ட் ஃபார் அஸ். ஸோ இந்த ஃப்ரெண்ட்ஷிப் வந்து தொடரட்டும். ஒன்ஸ் அகெயின் யுவர் டே, விஷ் யூ அகெயின் ஹாப்பி பர்த்டே. என்ஜாய் பண்ண.
Hi Shreya Kuti, this is Katty. Wishing you many more happy returns of the day. Stay blessed. Happy birthday, Chilao. ஹாய் ஸ்ரேயா, விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் தி டே. இப்பயும் போல் எப்பயும் சந்தோஷமாக ஹாப்பியாக கிங்கை கூட கடலை போட்டுட்டு வானவில் கேங்கா நீயும் யாசு சாய் கிரேசி எல்லோரும் ஒன்றும் ஜாலியாக சந்தோஷமாக இருங்க. ஒருத்தருக்கு ஒருத்தவங்க பொசசிவ் ஆகாதீங்க. எப்போவுமே இதே மாதிரி இருந்துக்கோங்க. அண்ட் தென் மீட் பண்ணி கொஞ்ச நாள் தான் ஆச்சு. நம்ம நல்லா க்ளோஸாக இருக்கோம். மீன்ஸ் நீ ஒரு நல்ல ஃப்ரெண்டாக இருக்க. ஆனால் இனி என் மேலே காட்டுற பொசசிவ் வந்துட்டு கிரேசி மேலே காட்டுற பொசசிவ்னால என் மேலே ஒரு வெறுப்பை காட்டுற தெரியுமா? அதை மட்டும் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்க. அந்த பிள்ளையை நான் எங்கேயும் தூக்கிட்டு போயிட மாட்டேன், சரியா? எப்படியா இருந்தாலும் அந்த பிள்ளை வாங்கிட்டு தான் இருக்கும். இப்பயும் நான் சொல்லிக்கிறேன், சும்மா அந்த பிள்ளை பக்கத்தில் உட்காரத்துக்கெல்லாம் மூஞ்ச தூக்கி வைக்காத, சரியா? சரி, எனிவே ஜாலியாக ஹாப்பியாக சந்தோஷமாக லைஃப் லாங் இரு, ஓகேவா? ஒன்ஸ் அகெயின் விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் தி டே.